ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில நாம முன்னேறணும்னு நினைக்கும்போது, நம்மள அழிக்க நினைக்கிறவங்க யாரு? நம்மள தடுக்க நினைக்கிறவங்க யாரு? எங்கேயோ இருக்கிற நமக்கு தெரியாத ஒருத்தரா? கிடையாது. நம்மளுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் தான். யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்துலயும் நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு எல்லா டைம்லயும் நம்ம என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம கூட. ஆனா, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்க, உங்க சக்சஸ நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள அழிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அந்த மாதிரி உண்மை உங்களுக்கு தெரிய வந்த உடனே, நமக்கு எப்படி இருக்கும் கோவம்? பயங்கரமா வரும் இல்லையா? அந்த சூழ்நிலைய எப்படி வந்து ஃபேஸ் பண்றது? அவங்கள எப்படி சமாளிக்கிறது? அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள சட்டைய புடிச்சு, "ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போட போறீங்களா? வேணவே வேணாம். அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட போய் சண்டை போட்டு நம்மளோட இமேஜ நம்மட்ட இமேஜ் பண்ணிக்கவே கூடாது. அந்த தவற என்னைக்குமே வந்து பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்த கத்துக் குடுங்க. வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க மறக்கவே முடியாது. இவங்கள நம்ம அழிக்கவே முடியாது. அவங்க அழிக்க முடியாத தூரத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க உணரணும்னா, அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்த கத்துக் குடுக்கணும். அது என்ன மாதிரியான பாடத்த கத்துக் குடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ராஜதந்திரம் இருக்கு. அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கூடயே நீங்க வந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு தான் இருக்கீங்க. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் நீங்க குடுக்கல. ஆனாலும் உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நெறைய பேரோட கேள்வி இதுவா தான் இருக்கும். ஏன்னா, நமக்கு நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் தூரத்துல இருந்து வரல. தெரியாதவங்க கிடையாது. நமக்கு ரொம்ப நெருங்குனவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அந்த விஷயத்த முதல்ல என்ன காரணம்னு நீங்க யோசிங்க. ஏன்னா, நமக்கு எப்பயுமே பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சா மட்டும் தான் அதற்கான தீர்வ கொடுக்க முடியும். பிரச்சனையே என்னன்னு தெரியலைன்னா, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க உங்கள வெறுக்குறாங்களா? இல்ல உங்கள கண்டு பயப்படுறாங்களா? உங்கள கண்டு பயந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுறாங்க. எங்க நம்ம கூடயே இருந்து ஜாலியாவே சுத்திட்டு அவன் வாழ்க்கைய வீணா போயிருன்னு பார்த்தா, எங்க அவன் ஒரு ஸ்டெப் மேல வச்சு அவன் பெரிய ஆளாயிருவானோ, எதிர்காலத்துல அவன் எல்லாரும் மதிக்கிற மாதிரி பெரிய இடத்துக்கு போயிருவானோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இதுக்கான பதில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க எடுக்கிற அந்த முடிவு மட்டும்தான் உங்க வாழ்க்கைய சக்சஸ் ஆக்கும். முடிவ நீங்க கரெக்ட்டா எடுத்தீங்கன்னா, உங்கள யாராலயும் அழிக்க முடியாது. அது எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி சரியான ஒரு பாடத்த கத்துக் குடுக்கணும் அப்படின்னு ஒரு 10 ராஜதந்திரம் இனிமே நம்ம பார்ப்போம். இனிமே தான் நம்மளுடைய வேட்டை ஆரம்பமாகுது. வாங்க, அது என்னென்ன ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜதந்திரம் என்ன தெரியுமா? உணர்ச்சியை இழந்தவன் போரில் தோற்றான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் எதிரிகளால் தோற்றான் அப்படிங்கிறத விட, அவனுடைய உணர்ச்சிகளால் தோற்றான் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. உங்கள ஒருத்தவங்க கோவப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட உணர்வுகள வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க என்ன உங்ககிட்ட வந்து வாட்ச் பண்றாங்க தெரியுமா? நீங்க எப்போ ரொம்ப வேகமா கோவப்படுவீங்க அப்படிங்கிறத கொண்டு வரத்தான் உங்கள வந்து கோவப்படுத்தி மத்தவங்க முன்னாடி உங்களோட இமேஜ வந்து டேமேஜ் பண்றத தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனா, நீங்க கோவப்படாம அமைதியா இருந்தீங்கன்னா, அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா, அமைதியா இருக்கிற ஒருத்தங்கிட்ட அவன் என்ன பண்றான்? அவன் என்ன யோசிக்கிறான்? அப்படின்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற யாரும், எந்த ஒருத்தரும் யார் மேலயும் கோவப்பட மாட்டாங்க. அவங்களுடைய கோவத்தை எல்லாத்தையும் ஆயுதமா சேர்த்து வைப்பாங்க. அவங்கள அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு. 2வது ராஜதந்திரம். உங்களை வெறுப்பவர்கள் உங்களைக் கண்டு பயப்படுகிறார்கள். என்ன காரணம்? நீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் தரல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. நீங்க யாருக்கும் எந்த தப்புமே பண்ணல. ஆனாலும் ஏன் நீங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம்னா, அது உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய மாற்றம், உங்களுடைய தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க பயப்படுறாங்க. நீங்க எங்க பெரிய ஆளா ஆயிருவீங்களோ, நீங்க வந்து வளர்ந்து பெரிய ஆளா வந்துருவீங்களோ அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் அவங்க உங்கள கண்டு வெறுக்குறாங்க. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது உங்கள சம்மந்தமே இல்ல, ஆமா நல்லா உங்க கூட இருக்கிறவங்க, பழகுறவங்க உங்கள அழிக்கணும், உங்கள வந்து எதிர்க்கணும், உங்கள தாக்கணும்னு நெனச்சாங்கன்னா,
நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட வளர்ச்சி பாதையில நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்க சக்சஸ நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 3வது தந்திரம் என்ன தெரியுமா? அதிகம் பேசும் மனிதர்கள் தோல்வி அடைவார்கள். இது கொஞ்சம் கடுமையான ஒரு உண்மைதான். இருந்தாலும் உண்மை இது. ஏன்னா, அதிகமா பேசுற மனிதர்கள் தன்னோட திட்டங்கள பத்தி எல்லார்கிட்டயும் பேசுறதுலயே டைம் வேஸ்ட் பண்ணிருவாங்க. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சாதனையும் செய்யவே மாட்டாங்க. ஆனா, சாதிக்க நினைக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்டின்னா, அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், அவங்கள யாரெல்லாம் பார்த்து சிரிச்சு ஏளனம் பண்ணாங்களோ, அவங்களே வந்து ஷாக் ஆகுற அளவுக்கு, அவங்களே அதிர்ச்சி அடையிற அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால தான் நீங்க சாதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய திட்டங்கள வெளியில சொல்லாதீங்க. நீங்க சாதிச்ச பிறகு எல்லாரும் வந்து பேசட்டும். 4வது தந்திரம் என்ன தெரியுமா? அமைதியாக வளர்கிறவன் ஆபத்தானவன். காட்டுல ரொம்ப சத்தம் போடுற விலங்குகள் எது தெரியுமா? அந்த சின்ன சின்ன விலங்குகள் தான் ரொம்ப சத்தம் போடும். ஆனா புலி பாருங்க, சிங்கம் பாருங்க ரொம்ப அமைதியா இருக்கும். காட்டுல ரொம்ப அது வந்து மிகப்பெரிய விலங்குகள். ஆனா அது அமைதியா இருக்கும். அது வந்து பார்க்கும், அப்சர்வ் பண்ணும், கவனிக்கும். கரெக்டான நேரம் வந்த உடனேயே பாய ஆரம்பிச்சிரும். வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் அமைதியா இருக்கணும். எப்பயுமே வந்து அமைதியா சாதிக்கிற மனிதர்கள், அமைதியா முன்னேறி போறாங்க பாத்தீங்களா? அந்த மனிதர்கள் உலகம் வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க அமைதியா வந்து முன்னேறி போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாதிச்சதுக்கு அப்புறம் தான், "எப்புட்றா இவன் சாதிச்சான்? எப்படிடா இவன் இவ்ளோ பெரிய ஆளானான்?" அப்படின்னு இந்த உலகமே ஷாக் ஆகுற அளவுக்கு அவங்களுடைய சக்சஸ் வந்து இருக்கும். அது மாரிதான் நீங்களும் வந்து சாதிக்கணும். 5வது தந்திரம் என்ன தெரியுமா? வெற்றி பெறும் மனிதர்கள் முதலில் கவனிப்பார்கள். நம்ம வேகமா ஒரு விஷயத்த வந்து செய்யறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. புத்திசாலியான மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா எடுக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல அந்த விஷயத்த பத்தி ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, முதல்ல அத அப்சர்வ் பண்ணுவாங்க. முதல்ல அத கவனிப்பாங்க. இப்போ ஒரு மனிதன் பேசுறான் அப்படின்னா, அதுல அவங்க உண்மையானவங்களா? அவங்க பொய்யானவங்களா? அவங்க பொறாமை குணம் கொண்டவங்களா? அப்படிங்கிறத பார்த்துட்டு முதல்ல அவங்கள வந்து பேச விடணும். அவங்க பேச விட்டு அவங்கள அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய மூவையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த ஸ்ட்ராட்டஜிய தான் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க. 6வது தந்திரம் என்ன தெரியுமா? உங்களுடைய கவனத்தை திருப்புவதுதான் அவங்களுடைய இலக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அழிஞ்சே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்கள தடுத்து நிறுத்துறது கிடையாது. உங்களுடைய கவனத்த திருப்புறது. உங்களுடைய கவனத்த திருப்புனா, நீங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் வராது. நீங்க வளரவே மாட்டீங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு எண்ணமும். அந்த விஷயத்துக்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள பத்தி யாராவது தவறா பேசுனாங்க அப்படின்னா, நீங்க உங்க மைண்டுக்கு எடுத்துக்கிட்டே போகாதீங்க. அத தூசி மாரி தட்டி விட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுடைய நேரமே கிடையாது. அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 7வது தந்திரம் என்ன தெரியுமா? சரியான மனிதர்களை தேர்வு செய். வாழ்க்கையில ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. என்ன தெரியுமா? நீங்க தவறான மனிதர்கள் கூட இருந்தீங்கன்னா, நீங்க மெதுவா தான் வீழ்ச்சி அடைவீங்க. ஆனா சரியான மனிதர்களுடன் இருந்தீங்கன்னா, நீங்க வேகமா வளர்ச்சி அடைவீங்க. உங்கள சுத்தி இருக்கிற மக்கள் தான் உங்களுடைய எதிர்காலம். அதனால நீங்க யாரு கூட இருக்கணும், உங்களை சுத்தி யாரு இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா பார்த்து தேர்வு செய்யுங்க. 8வது தந்திரம் மிகப்பெரிய பழிவாங்கல். உங்களை இகழ்ந்தவர்களிடம் கோவப்பட வேண்டாம். அவங்க கிட்ட போய் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சிருங்க. வளர்ந்துடுங்க. நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா, அவங்க அமைதியாயிடுவாங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய ரிவெஞ்ச். 9வது ராஜதந்திரம் ஒரு முடிவு. அந்த ஒரு முடிவுல உங்க வாழ்க்கையே மாறும். வாழ்க்கையில பெருசா மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம்லாம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முடிவு தான். அந்த ஒரு முடிவ நான் இன்னைக்கு மாறப்போறேன். நான் மாறணும் அப்படின்னு நீங்க எடுக்கிற அந்த முடிவு தான் உங்க வாழ்க்கையே மாறும். வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் பெரிய சாதிச்சதுக்கு காரணம் ஒரே ஒரு முடிவு தான். அந்த ஒரு மிகச்சிறிய அந்த முடிவுல தான் உங்களோட வாழ்க்கை சக்சஸ்ங்கிற அந்த வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அதனால உங்களோட முடிவு சரியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும். 10வது தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை தடுக்க முடியாத நிலை ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. ரொம்ப வளர்ந்திருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா, அந்த நிலைக்கு வந்த மனிதன யாராலயும் தடுக்க முடியாது. ஏன்னா,
அப்படிப்பட்ட மனிதன் யார்கிட்டயும் போட்டி போட மாட்டான். அவன் தன்னைத்தானே மேம்படுத்தி கொண்டிருப்பான். நண்பர்கள், இன்னையில இருந்து நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே உங்களை யாராவது வீழ்த்த நினைச்சாங்க, அழிக்க நினைச்சாங்கன்னா, அதுதான் உங்க வாழ்க்கைக்கான ஒரு சிக்னல். என்ன சிக்னல் அப்படின்னா, நீங்க வளர போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல். எதிரிகளே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? வாழ்க்கையில எதிரிகள் இல்லாம இருந்தா நல்லாவே இருக்காது. அந்த எதிரிகளையும் தாண்டி நம்ம சாதிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் வரலாறு. இன்னையில இருந்து ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபம் தான் உங்க வாழ்க்கையோட உங்கள் எரிபொருள். அமைதிதான் உங்களுடைய ஆயுதம். வளர்ச்சி தான் உங்களுடைய பழிவாங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்க. நான் மாறுகிறேன் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே உங்களை யாராவது அழிக்க நினைச்சாங்க அப்படின்னா, அதுதான் உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கான, சக்சஸுக்கான ஆரம்பம் அப்படின்னு. நன்றி.